மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, சாம்பார், கார குழம்பு, ரசம், மோர். சூப்பர். அது எல்லாமே அன்லிமிட்டட். எவ்வளோ சாப்பிடலாம். அவங்களே கரண்டி அவங்க கையில் கொடுத்துருது. இன்னைக்கு நான் வேலைக்கு போனால் ஒரு 1000 ரூபா தரணும். அது ஒரு அடிமையாக இருக்கணும். இது கைத்தொழிலாக பண்ணி எனக்கு சம்பளம் கரெக்டாக போகிறோம். நான் நடத்தி வச்சுட்டு இருக்கேன். மினிமம் 80 பேர் டெய்லி 80 பேர் சாப்பிட்றாங்க. ஓகே. எவ்வளோ சாப்பிடுங்க. சாப்பாடை வேஸ்ட் ஆக்காதீங்க. சூப்பர் சாப்பாடு. எல்லா குழம்பும் எனக்கு பிடிக்கும். ஓகே. எல்லா வெரைட்டியும் சாப்பிடுவோம். ஆனால் வேறு இடத்துல இந்த மாதிரி வெரைட்டியே கிடையாது. ஓகே. ஒன்று சாம்பார், ரசம், மோர், அவ்வளோதான். ஓகே. கார குழம்புலேருந்து இந்த ரசத்துலேருந்து எதை எடுத்தாலும் டேஸ்ட், மோர்லேருந்து எடுத்தாலும் டேஸ்ட். எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். நான் கீழே போட்டால் சாப்பிடுவேன். 49 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் சாப்பாடு கொடுக்க முடியுமா? ஆமாம் மக்களே, வணக்கம். நான் உங்கள் ஏகே ஸ்கொயர். நாம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெருங்குடி வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் சாப்பாடு 49 ரூபாய்க்கு தராங்க. அன்லிமிட்டட் சாப்பாடுனா வேறு வெஜ்ஜு கிடையாது, நான்வெஜ்ஜோடு எல்லாமே சேர்த்து தான் நம்ம இன்னைக்கு அவங்க சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்திருக்கோம். ஸோ வாங்க போகலாம். ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சி உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே. இம்ப்ரமேஷன் இஸ் வேல்யூ. வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் குமாருங்க. எவ்வளவு நாளா நான் இங்க வந்து சாப்பாடு நான் ஒரு 1.5 வருஷமா கடை வச்சிருக்கேன். எப்படி அது வந்து பார்த்தா ஒரு 49 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் சாப்பாடு எப்படி அது கொடுக்கலான்ற மாதிரி? இன்னைக்கு நான் வேலைக்கு போனால் ஒரு 1000 ரூபா தரணும். அது ஒரு அடிமையாக இருக்கணும். இது கைத்தொழிலாக பண்ணி எனக்கு சம்பளம் கரெக்டாக போகிறோம். நான் நடத்தி வச்சுட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர். இதுக்கு முன்னாடி அப்ப என்ன வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தேன். ஆட்டோ ஓட்டம் நான் கைந்து போய் சாப்பிடும் போது எனக்கு அருமை தெரிஞ்சிச்சு. இது வந்து 4 பேருக்கு நம்ம செய்யணுமே. அதனால அந்த கடையை நான் வச்சு 4 பேருக்கு இது மாரி பண்ணிட்டு இருக்கேன். சமோசா மாரி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ரூபாய்க்கு அன்லிமிட்டட் சாப்பாடு என்னென்னலாம் நீங்க வந்து குழம்பு என்னென்னலாம் சைடிஷ் தரீங்க? சாப்பாடு வந்து ஃபுல் சாப்பாடு எவ்வளோ சாப்பிடலாம். மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, சாம்பார், கார குழம்பு, ரசம், மோர். சூப்பர். அது எல்லாமே அன்லிமிட்டட். எவ்வளோ சாப்பிடலாம். அவங்களே கரண்டி அவங்க கையில் கொடுத்துருது. இது எல்லாமே அன்லிமிட்டட். எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து சிக்கன் 50 ரூபா, மீன் எந்த மீன் எடுத்தாலும் எப்போதுமே எந்த மீன் இருந்தாலும் 30 ரூபா. 3 வகை 4 வகை மீன் இருக்கும் எப்பவுமே இருக்கும். அடுத்து வந்து முட்டை வந்து 10 ரூபா போட்டுருந்தோம். இப்போ வேலை சரி 15 5000 15,000. ஓகே. உங்க பேருண்ணா? ஆறுமுகம். எவ்வளவு நாளா இங்க அண்ணன் கூட சாப்பிட்டு இருக்கீங்க? 10 வருஷமா எங்களுக்கு பழக்கம். சாப்பாடு எப்படி இருக்கு? சாப்பாடு தான் அருமையான சாப்பாடு. சூப்பர் சாப்பாடு. உங்களுக்கு வந்து அவங்க கிட்ட என்ன குழம்பு என்ன சைடிஷ் பிடிக்கும்? எல்லா குழம்பும் எனக்கு பிடிக்கும். ஓகே. எல்லா வெரைட்டியும் சாப்பிடுவோம். ஆனால் வேற இடத்துல இந்த மாதிரி வெரைட்டியே கிடையாது. ஓகே. ஒன்று சாம்பார், ரசம், மோர், அவ்வளோதான். ஓகே. அது 2 வெரைட்டி தான் இருக்கு. இங்கே வந்து 4-5 வெரைட்டி இருக்கு. ஓகே. எந்த நீ குழம்பு கார குழம்புலேருந்து ரசத்துலேருந்து எதை எடுத்தாலும் டேஸ்ட், மோர்லேருந்து எடுத்தாலும் டேஸ்ட். ஓகே. கிட்டத்தட்ட பார்த்தா 7 குழம்பு தரேன்றாங்க, அன்லிமிட்டடாக தரேன்றாங்க. எவ்வளோ வேணாலும் சாப்பிடலான்றாங்க. எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். நான் கீழே போட்டால் சாப்பிடுவேன். எவ்வளோ வேணாலும் சாப்பிடுவேன். அதெல்லாம் எந்த குறையும் கிடையாது சாப்பாடு. ஓகே. ஒரு நாளைக்கு 12 கிலோ போடுறோம். ஓகே. ஒரு நாளைக்கு கரெக்டாக 80 பேர், மினிமம் 80 பேர் டெய்லி 80 பேர் சாப்பிட்றாங்க. ஓகே. இதுக்கு இன்னும் நாளும் அதிகமாக சாப்பிடுவாங்க. நாங்கள் என்ன பண்ண முடியல. 2-3 ஆலோசி பண்ணணும், பண்ண முடியல. அதனால் டேஸ்ட் மாறும்போது குறையா நம்ம வரவங்க நம்மளே பண்ண மாட்டாங்கன்ட்டு நாங்கள் எங்கெல்லாம் முடிஞ்சாலும் 12 கிலோ ஒரு நாளைக்கு ஓட்டுறோம். ஓகே. அது வந்து முடிஞ்சிடும். அது முடிஞ்சிடும். என்ன டைமிங்ண்ணா? நம்ம டைமிங் வந்து கரெக்டாக 12. ஓகே. 12 டு லாஸ்ட்டு 3 மணி. 3 மணி. ஓகே. அதுக்கப்புறம் இருக்கிறது கஷ்டம். உங்கள் நேம் சொல்லுங்க. என் பேர் விக்கி. எப்படி இருக்கு அவங்க சாப்பாடு? எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து இவங்க கிட்ட என்ன பிடிக்கும்? என்ன சாப்பாடு என்ன குழம்பு பிடிக்கும்? மீன், சிக்கன் எல்லாமே பிடிக்கும். எல்லாமே பிடிக்கும். நல்லா பெஸ்ட்டாக இருக்குது. 50 ரூபா. ஓகே. சாப்பிடுவோம். நீங்கள் ரெகுலராக சாப்பிடுவீங்க? ஆமாம், ரெகுலராக சாப்பிடுவோம்.
1.5 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு 49 ரூபாய்க்கு ஒரு பட்ஜெட் சாப்பாடு, அன்லிமிட்டட் சாப்பாடு மாதிரி கொடுத்துட்டு இருக்கீங்க. இதுவே எங்களை கொடுக்க முடியல, அவ்வளோ கூட்டம் வருது, கண்ட்ரோல் பண்ண முடியல. இருந்தாலும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நமக்கு வெளில போகிற அளவுக்கு ஒரு சம்பளம், அந்த சம்பளத்தை மினிமம் செஞ்சுக்கலாம். அதிகமாக போகல, கம்மியாக போகல, கரெக்டாக எங்களுக்கு. ஓகே, 3 பேர் இருக்கோம், பையன், ஒய்ஃபு, நான் 3 பேர் உழைக்கிறோம். 3 பேருக்கு உழைப்பு, நம்மள 3 பேர் சம்பளம் வந்துடுது. ஏன் வெளில கை நீட்டி நிற்காம நாங்கள் சொந்த உழைப்பு. சூப்பர். சமைக்கிறது, கிச்சனு இந்த மாதிரிலாம் யார் கிச்சன்லாம் ஒய்ஃப் தான். எல்லாமே வீட்டில் வீடு 2 ரூம் எடுத்துட்டோம். ஒரு ரூம் நாங்கள் தங்கியிருக்கோம், ஒரு ரூமில் கிச்சன் மேலே எடுத்து கிச்சனை பண்ணிட்டு இருக்கோம். நீங்களே தான் சமையல்? சமையல் வெளியாலே கிடையாது. வெளியாலாம் ஒரு மாதிரி செய்வாங்க. இது நம்மளே நம்ம வீட்டு சாப்பாடு பேர் வச்சிருக்கோம். அது வீட்டுக்காரங்க செய்கிறாங்க, பர்ச்சேஸ் போவேன், பையன் கூட ஹெல்ப் பண்ணுவான். ஓகே. எப்படி இருக்கு அவங்க சாப்பாடு? எப்படி இருக்கு? சாப்பாடு நல்லா இருக்கு, குழம்பு நல்லா இருக்கு, முட்டை தொக்கு நல்லா இருக்கு, பொரியல் நல்லா இருக்கு. எவ்வளோ சாப்பிடுங்க, சாப்பாடை வேஸ்ட் ஆக்காதீங்க. இதே பசி நிறைய பேர் வராங்க, அவங்க சேர்த்து அவங்க சாப்பிடாங்க, சேர்த்து சாப்பிடுவாங்கல்ல, அது சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதீங்க. எவ்வளோ சாப்பிடுங்க. அன்லிமிட்டடா தரதுனால வேஸ்ட் பண்றீங்க, வாங்கி வேஸ்ட் பண்றீங்க, அது பண்ணாதீங்க. இன்னொருத்தவங்க இல்லாம சாப்பிட்றவங்க கம்மியாக சாப்பிட்டு போறாங்க. ஓகே. அண்ட் மக்களே, நாம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா 1 by 1 போகலாம் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் வந்து சாம்பார் வாங்கி அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாட் பேடுங்க, நாட் பேட். நான் எங்கள் ஒரு தாத்தாவை பார்த்தேன். அவர் வந்து முட்டை தொக்கில் இருக்கிற அந்த தொக்கை மட்டுமே வச்சு பாதி சாப்பாடு காலி பண்ணிட்டு போயிட்டாரு. நாம் இப்போ அதை ட்ரை பண்ணுவோம். அருமைங்க, அருமை அருமை. இதுதான் வத்த குழம்பு மாதிரி ஒரு டேஸ்ட் கொடுக்குது. செம்ம செம்ம. போட்டு வந்துட்டே இருக்காங்க மக்களே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மீன் குழம்பு வாங்கியிருக்கோம். மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வா, நல்லா புளிப்பு காரம் ஏற்றி மீன் குழம்போட ஃப்ளேவர் வேறு லெவலாக. இப்போ அடுத்து சிக்கன் குழம்பு ஊற்றிருக்கோம். சிக்கன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி சாப்பாடுனா 2வது தடவை வாங்கியிருக்கேன். சிக்கன் குழம்பு செம்மங்க, நல்லா காட்டாக இருக்குது, சால்னா டைப்பில் இருக்குது. நம்ம நார்மலாக வீட்டில் செய்கிற மாதிரி அந்த மாதிரி இல்லை, சிக்கன் குழம்பு மட்டும் சால்னா டைப்பில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மட்டன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மட்டன் குழம்பு அட்டகாசங்க. இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மூக்கெல்லாம் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிச்சு. இன்னும் ரசம் இருக்குது, மோர் இருக்குது, ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான். அண்ட் மக்களே கரெக்டாக பாருங்கள், மணி வந்து 2. இங்கே வந்து சாப்பாடே முடிஞ்சிருச்சு. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவங்க ஆரம்பிக்கும் போது 12 நினைக்கிறேன். ஸோ 12 to 2 1.5 மணி நேரத்தில் சாப்பாடே முடிச்சிட்டாங்க. அண்ட் மக்களே, இந்த இடத்துல லொக்கேஷன் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா OMR ரோடு. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா MG ஷோரூம் இங்கே இருக்குது. இந்த MG ஷோரூம் பக்கத்துலேயே தான் இவங்களோட கடை இருக்குது. இதை தாண்டி என்ன சொல்லணும் அப்படின்னா OMR ரோட்டில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு டோல் பூத்து, ப்ரீவியஸாக இருந்தது பார்த்தீங்கன்னா பழைய டோல் பூத்து இப்போ இடிச்சிட்டாங்க. அந்த டோல் பூத்தோட முன்னாடி தான் இவங்களோட கடை இங்கே வச்சுருக்காங்க. கூகுள் மேப்போட லிங்க் வந்து பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் இந்த பக்கம் வரீங்க அப்படின்னா அவங்களோட சாப்பாடு எப்படி இருக்குன்னு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த கேள்வி வந்து நான் எல்லார்ட்டையும் கேட்பேன்னா, உங்களோட சின்ன ஆசை என்ன, பெரிய ஆசை என்ன? எனக்கு இல்லை, இதே வந்து இந்த கடையை வந்து எனக்கு பையன் கொஞ்சம் பெருசாக பண்ணி கொடுத்துட்டு ஒரு ஆசை தான். இந்த கடையை பெருசாக என் பையன் வச்சு விட்டுருணும், இதுதான் என்னோட ஆசை. ஓகே. அண்ட் மக்களே மறக்காம நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் வாட்ஸ்அப் சேனல் எல்லாமே ஃபாலோ பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். அண்ட் அதுவரை உங்களிடம் விருப்பம் அவங்களுக்கு கேஸ்பயர். எல்லோரும் நல்லா இருப்போம், எப்பவுமே சந்தோஷமா இருப்போம். அண்ட் மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை செஞ்ச ரொம்ப சந்தோஷம்ண்ணா. வாழ்த்துக்கள், சூப்பராக பண்ணுங்க. சாப்பாடு நிஜமாவே வேற லெவல்னா. 49 ரூபாய்க்கு ஒரு அன்லிமிட்டட் சாப்பாடு இந்த மாதிரி எல்லாருக்கும் சாதாரண மக்களுக்கு கொடுக்குறது ஒரு சின்ன விஷயமே இல்லை. ஸோ நீங்கள் வந்து பார்த்தா தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கீங்க, சூப்பராக பண்ணுங்கள். உங்களை செஞ்ச ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள், நல்லா பண்ணுங்கள், ஆல் தி பெஸ்ட். அண்ட் என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், எல்லோரும் நல்லா இருப்போம், எப்போவுமே சந்தோஷமாக இருப்போம். சூப்பர்ண்ணா, சூப்பர் சூப்பர்.